லூர் அதிமுக சார்பாக பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், மாவட்டச் செயலாளர் SRK அப்பு உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாவட்டச் செயலாளர் SRK அப்பு பேசும்போது, வேலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை பாதாளத்துக்குள் கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள் திமுகவைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள். வேலூர் மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் துரைமுருகனுடைய காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சேன்பாக்கத்திலிருந்து சேனூர் புரம் பாலாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான டெண்டர் விடப்பட்டன. டெண்டர் முடிந்து 8 மாதங்கள் ஆகின்றன. அதற்கான பில்லையும் கான்ட்ராக்டர் வாங்கிவிட்டார். அதன் பிறகும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ரெடிமிக்ஸ் கான்கிரீட் மிக்சிங் யூனிட்டை அப்புறப்படுத்தாமல் திருட்டுத்தனமாக மணல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஏற்பட்ட பள்ளத்துக்குள் சிக்கி யுவராஜ் என்ற இளைஞர் உயிரிழந்துவிட்டார். இதுவரை அந்த பகுதியில் 3 பேரின் உயிர் போயிருக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் SP-யிடம் மனுக்கள் கொடுத்து பலமுறை வலியுறுத்திவிட்டேன். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் இருக்கிறது என SP-ஏ இந்த விவகாரத்தை தட்டிக்கழிக்கிறார். இதையடுத்து புரம் பகுதி மக்களே போராட்டத்தில் இறங்கி தட்டி கேட்டார்கள். அப்போது அங்கு வந்த விருதம்பட்டு காவல் நிலையத்தைச் சேர்ந்த SI ஆதர்ஷ் என்பவர் கேள்வி எழுப்பிய விஜய் என்ற இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியதோடு ஒரு கஞ்சா கைதியைப் போல காவல் நிலையத்துக்கு இழுத்து சென்றார். காவல் நிலையத்துக்குள் அந்த இளைஞரை மேஜை மீது படுக்க வைத்து கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்தார். இதுதான் திராவிட மாடலா? புகாருக்குள்ளான அந்த SI கொலை செய்தாலும் அவரை மாற்ற முடியாது என்று ஆளுங்கட்சியினர் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு காட்பாடியில் அட்டூழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் மனசாட்சி இல்லாமல் சாதாரண பாத்ரூம் டெண்டரை எடுப்பதற்காக MLA தொடங்கி ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் பலரும் முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்.